உன் எதிரியை மண்டியிட வைக்க வேண்டுமா? அவனை திட்டுவதாலும் சண்டையிடுவதாலும் அது நடக்காது. இந்த ஒரு நிமிடத்தில் நான் சொல்ல போகும் 7 மனுதத்துவ உக்திகளை புரிந்து கொண்டால் உன்னை வீழ்த்த நினைப்பவர்களே ஒரு நாள் உன் முன்னால் தோற்று போவார்கள். இந்த வீடியோவில் உன் கோபத்தை எப்படி உன் பலமாக மாற்றுவது என்பதை தெரிந்து கொள்வாய். எதிரி எதிர்பார்க்கும் பதிலை கொடுக்காமல் அவனையே எப்படி குழப்பத்தில் ஆழ்த்துவது என்பதை அறிந்து கொள்வாய். உன் பலவீனங்களை மறைத்து உன் வலிமையை பாதுகாக்கும் முறையை புரிந்து கொள்வாய். ஒரு மனிதனை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் அவனை எப்படி படிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வாய். உன் நேரத்தை பாதுகாத்து உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் உன் கையில் எடுப்பது எப்படி என்பதை பார்ப்பாய். யாரையும் காயப்படுத்தாமல் மரியாதையுடன் உறுதியான எல்லைகளை அமைப்பதன் சக்தியை தெரிந்து கொள்வாய். இறுதியாக எந்த பழிவாங்கலையும் விட உன் முன்னேற்றம் தான் எதிரிக்கு மிகப்பெரிய பதில் என்பதை உணர்வாய். சாணக்கியர் சொன்ன இந்த 7 உக்திகளையும் கடைசி வரை கவனமாக கேள். உன்னை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாத மனநிலையை உருவாக்க அவை உதவும். வணக்கம் நண்பர்களே, நான் ஆர்ஆர். நீங்கள் பார்க்கிறது ஆர்ஆர் சக்சஸ் ஹாபிட் தமிழ். சாணக்கிய நீதி, மனதத்துவம், வெற்றி பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் ஆழமான பாடங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இப்போது வீடியோவை பற்றி விவரிப்போம். நம்பர் 1, எதிரியின் கோபத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராதே. ஒருவன் உன்னிடம் சண்டை போட வரும்போது அவனுடைய உண்மையான நோக்கம் உன்னை அடிப்பது அல்லது வார்த்தையால் காயப்படுத்துவது மட்டுமல்ல, உன் மனநிலையை குலைப்பதுதான். ஏனென்றால் கோபத்தில் இருக்கும் மனிதன் தெளிவாக சிந்திக்க மாட்டான், தவறான முடிவுகளை எடுப்பான். பிறகு அதற்கான விலையை அவனே கொடுக்க வேண்டியிருக்கும். இன்றைய காலத்தில் இது நேருக்கு நேர் சண்டையில் மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில், குடும்பத்தில், வேலை செய்யும் இடத்தில், நண்பர்கள் வட்டத்தில், தொழிலில் என எல்லா இடத்திலும் நடக்கிறது. சிலர் உன்னை திட்டுவார்கள், சிலர் அவமதிப்பார்கள், சிலர் உன்னை குறைத்து பேசுவார்கள், சிலர் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் கூறுவார்கள். இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு மனதத்துவம் இருக்கிறது. அது என்னவென்றால், இவன் இப்போது உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்ய வேண்டும் என்பதுதான். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒருவர் உன்னை கோபப்படுத்த முயற்சி செய்கிறார் என்றால் அவர் ஏற்கனவே உன் மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார் என்று அர்த்தம். நீ கோபப்பட்டால் அவர் வெற்றி பெற்றுவிட்டார். நீ அமைதியாக இருந்தால் அவர் தோல்வி அடைந்து விட்டார். சாணக்கியர் கூறும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், எதிரி எதிர்பார்க்கும் வழியில் நடக்காதே. அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எதிரி உன்னை கோபப்படுத்த நினைக்கிறான். ஆனால் நீ சிரித்துக் கொண்டே பேசினால் அல்லது அமைதியாக அங்கிருந்து விலகினால் அவனுடைய திட்டம் சிதறிவிடும். உதாரணமாக, வேலை செய்யும் இடத்தில் ஒருவர் எப்பொழுதும் உன்னை குறை கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் எதிர்பார்ப்பது என்ன? நீ கோபப்பட வேண்டும், சண்டை போட வேண்டும், பிறகு உன்னை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேச வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஆனால் நீ அமைதியாக உன் வேலையை செய்தால் என்ன நடக்கும்? அவருக்கு ஏமாற்றம் ஏற்படும். ஏனென்றால் அவர் எதிர்பார்த்த நாடகம் நடக்கவில்லை. குடும்பத்திலும் இதே விஷயம் நடக்கும். சில நேரங்களில் உறவினர்கள் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள், உன்னை சீண்டுவார்கள், உன் வாழ்க்கையை பற்றி விமர்சிப்பார்கள். உடனே பதில் கொடுக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது அறிவு. ஏனென்றால் சில போர்களில் வெற்றி பெற சிறந்த வழி அந்த போரில் இறங்காமல் இருப்பதுதான். இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. கோபம் வராமல் எப்படி இருப்பது? முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் வெளியிலிருந்து வருவதில்லை, அது நம்முள்ளே உருவாகிறது. மற்றவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த வார்த்தைக்கு நாம் கொடுக்கும் அர்த்தம்தான் கோபத்தை உருவாக்குகிறது. யாராவது உன்னை அவமதித்தால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றும். ஆனால் உன் மனதில் ஒரு கேள்வி கேள், இப்பொழுது நான் கோபப்பட்டால் அதனால் என்ன பயன்? பெரும்பாலும் பதில் ஒன்றுமில்லை. அடுத்ததாக உடனடி பதிலை தவிர்க்க வேண்டும். இன்றைய உலகத்தில் பலர் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், உணர்ச்சி வசப்பட்டு உடனேயே பேசிவிடுகிறார்கள் அல்லது செய்தி அனுப்பிவிடுகிறார்கள், பின்னர் வருந்துகிறார்கள். அதனால் கோபம் வரும் தருணத்தில் உடனடியாக பதில் சொல்லாதே, சிறிது நேரம் எடுத்துக்கொள். இன்னொரு மனுதத்துவ ரகசியம் என்னவென்றால், மனுதத்துவம் என்றால் சைக்காலஜிக்கலி, அதாவது ஒருவரின் மன ரீதியாக எப்படி வெல்வது என்று தெரிந்து கொள்வது. இன்னொரு மனுதத்துவ ரகசியம் என்னவென்றால், உன்னை கோபப்படுத்த வந்த மனிதன் உண்மையில் உன் கவனத்தையே தேடுகிறான். அவன் உன் மன அமைதியை உடைக்க விரும்புகிறான். நீ அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தால் அவன் பலவீனமாக உணர ஆரம்பிப்பான். அதனால் சில நேரங்களில் எதிரியை கோபப்படுத்த சிறந்த வழி நீ கோபப்படாமல் இருப்பதுதான். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்த விளைவு கிடைக்கவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வான். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ அமைதியாக இருந்தால் இறுதியில் அவனே சோர்ந்து போவான். ஆனால் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒருவரை திட்டுவது, அவமதிப்பது, காயப்படுத்துவது போன்ற முறைகளில் அவரை கோபப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். அது பிரச்சனையை பெரிதாக்கும். அதற்கு பதிலாக உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெளிவாக பேசு. தேவையான இடத்தில் எல்லையை அமை. மரியாதையுடன் அது சரியில்லை என்று கூறு. இன்றைய காலத்தில் சமூக வலைதளங்களிலும் இதே விதி பொருந்தும். யாராவது உன்னை தூண்டுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மௌனம் 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. இறுதியாக ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். எதிரி உன்னை கோபப்படுத்த முடிந்தால் அவன் உன் மனதின் கதவை திறந்து விட்டான். ஆனால் உன்னை கோபப்படுத்த முடியவில்லை என்றால் அந்த கதவு அவனுக்கு எப்போதும் மூடியே இருக்கும். எதிரே வெல்லும் முதல் வெற்றி அவனை வெல்வது அல்ல,
உன் கோபத்தை வெல்வதுதான். உன் மனதை நீ கட்டுப்படுத்தும் நாளில் உன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நம்பர் 2, அவன் எதிர்பார்க்கும் பதிலை கொடுக்காதே. மனதின் மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களின் நடத்தையை முன்கூட்டியே கணிக்க விரும்புகிறோம். அதேபோல் ஒரு எதிரியும் உன்னை பற்றி ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பான். இவனை 2 வார்த்தை பேசினால் கோபப்படுவான், இவனை அவமானப்படுத்தினால் சண்டைக்கு வருவான், இவனை விமர்சித்தால் உடனே விளக்கம் கொடுக்க வருவான், இவனை தூண்டினால் அவன் உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்வான். இந்த கணக்குதான் அவனுடைய ஆயுதம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள். எதிரி முதலில் உன் உடலை தாக்க மாட்டான், உன் மனதை தாக்குவான். ஏனென்றால் மனம் உடைந்து விட்டால் மனிதன் தானாகவே தவறு செய்ய ஆரம்பித்து விடுவான். உதாரணத்திற்கு, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். உன் வளர்ச்சி ஒருவருக்கு பிடிக்கவில்லை. அவர் நேரடியாக உன்னை வீழ்த்த முடியாது. அதனால் அவர் என்ன செய்வார்? உன் வேலையை குறை கூறுவார், மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை அவமானப்படுத்துவார், உன்னை எரிச்சலடைய வைப்பார். ஏனென்றால் நீ கோபத்தில் ஏதாவது தவறு செய்ய வேண்டும். பிறகு அந்த தவறை வைத்து உன்னை கீழே தள்ள வேண்டும். இதுதான் மனு தத்துவ போர். ஒருவன் உன்னை தூண்டுகிறான் என்றால் அவன் உன்னுடன் சண்டை போட விரும்புகிறான் என்பதல்ல. நீ உன் கட்டுப்பாட்டை இழக்க வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கம். ஏனென்றால் கோபத்தில் இருக்கும் மனிதன் 3 தவறுகளை செய்வான். முதல் தவறு, அதிகமாக பேசுவான். 2வது தவறு, அதிகமாக செயல்படுவான். 3வது தவறு, அதிகமாக வெளிப்படுத்தப்படுவான். இந்த 3ஐயும் எதிரி பயன்படுத்திக் கொள்வான். ஒரு மனிதன் அமைதியாக இருக்கும்போது அவனை வெல்வது கடினம். ஆனால் கோபத்தில் இருக்கும்போது அவனை இயக்குவது மிகவும் எளிது. அதனால்தான் எதிரி உன் உணர்ச்சிகளை இயக்க முயற்சிக்கிறான். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இதனால் எதிரிக்கு என்ன லாபம்? மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறது. நீ கோபப்படும் போது அவன் அமைதியாக இருக்கிறான். நீ உணர்ச்சி வசப்படும் போது அவன் கணக்கு போடுகிறான். நீ சத்தம் போடும்போது அவன் ஆதாரங்களை சேகரிக்கிறான். நீ தவறு செய்யும் போது அவன் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறான். இதுதான் அவனுடைய லாபம். இன்றைய சமூக வலைதளங்களில் இதை தினமும் பார்க்கலாம். ஒருவர் ஒரு பதிவை போடுகிறார், அதற்கு இன்னொருவர் வேண்டுமென்றே எதிர்மறையான கருத்து எழுதுகிறார். அந்த கருத்து உண்மைக்காக எழுதப்படவில்லை, உன்னை கோபப்படுத்துவதற்காக எழுதப்படுகிறது. நீ கோபப்பட்டு பதில் எழுதுகிறாய், அதற்கு மீண்டும் பதில் வருகிறது. இறுதியில் நீ உன் நேரத்தையும் உன் மன அமைதியையும் இழக்கிறாய். அவன் விரும்பியது நடந்துவிட்டது, அவன் வென்று விட்டான். குடும்பத்திலும் இதே நடக்கிறது. சிலர் உன் பழைய தோல்விகளை நினைவுபடுத்துகிறார்கள், சிலர் உன் வருமானத்தை கேலி செய்கிறார்கள், சிலர் உன் கனவுகளை சிறுமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் உன் வளர்ச்சியை நிறுத்த முடியாது, ஆனால் உன் கவனத்தை சிதறடிக்க முடியும். அதனால் தான் தூண்டுகிறார்கள். இப்போது மனதத்துவ ரகசியத்தை கேள். ஒருவன் உன்னிடம் சண்டை எதிர்பார்த்தால் நீ அமைதியை கொடு. அவன் கோபத்தை எதிர்பார்த்தால் நீ புன்னகையை கொடு. அவன் விளக்கம் எதிர்பார்த்தால் நீ முடிவை காட்டு. அவன் வாதம் எதிர்பார்த்தால் நீ வேலையை செய். அவன் உன் நேரத்தை திருட வரும்போது நீ உன் இலக்கில் கவனம் செலுத்து. இதுதான் எதிர்பாராத பதில். ஏனென்றால் மனிதன் தயாராக இருப்பது அவன் எதிர்பார்த்த விஷயத்திற்குத்தான். எதிர்பாராத விஷயம் நடந்தால் அவன் குழம்பி விடுவான். சாணக்கியர் பாணியில் சொன்னால், எதிரி உன் கோபத்திற்கு காத்திருக்கும் போது அவனுக்கு உன் அமைதியை பரிசாக கொடு. அவன் உன் விளக்கத்திற்கு காத்திருக்கும் போது அவனுக்கு உன் வெற்றியை காட்டு. அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நினைவில் வைத்துக்கொள், எதிரி உன்னை திட்டுவது பெரிய ஆபத்து அல்ல, எதிரி உன் மனதை இயக்குவதுதான் பெரிய ஆபத்து. அவன் உன்னை கோபப்படுத்தி நீ அவன் விரும்பியபடி நடக்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கையின் ரிமோட் அவன் கையில் போய்விட்டது என்று அர்த்தம். ஆனால் அவன் எதிர்பார்க்கும் பதிலை நீ கொடுக்காமல் இருந்தால் அவன் திட்டம் தோல்வியடையும். அவன் குழம்புவான். அவன் மீண்டும் யோசிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அவன் நினைத்த மனிதன் நீ இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்வான். எதிரே வெல்லும் ரகசியம் அவனை தாக்குவதில் இல்லை, அவன் உன்னிடத்தில் எதிர்பார்த்த பதிலை மறுபதில் தான் இருக்கிறது. ஏனென்றால் எதிரி தயாராக இருப்பது உன் கோபத்திற்கு தான், உன் நிதானத்திற்கு அல்ல. பாயிண்ட் நம்பர் 3, உன் பலவீனங்களை வெளிப்படுத்தாதே. இந்த உலகத்தில் எல்லோரும் உன் நலனை விரும்புகிறார்கள் என்று நினைப்பது ஒரு பெரிய தவறு. நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், உன் வளர்ச்சியை உண்மையாக விரும்புபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் உன் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விதி உள்ளது. உன் மனதில் இருப்பதை எல்லோரிடமும் சொல்லாதே. ஏனென்றால் தகவல் என்பது சக்தி. உன்னை பற்றிய தகவல்கள் மற்றவர்களின் கையில் சென்றுவிட்டால் அது சில நேரங்களில் அவர்களுக்கான ஆயுதமாக மாறிவிடும். ஒரு சிங்கத்தை பாருங்கள். அது காட்டில் பலமான விலங்கு என்பதற்காக மட்டும் மற்ற விலங்குகள் அதற்கு பயப்படுவதில்லை. அது தனது பலவீனத்தை வெளிக்காட்டுவதில்லை என்பதற்கும் பயப்படுகின்றன. ஒரு சிங்கம் காயமடைந்து விட்டது என்று மற்ற விலங்குகளுக்கு தெரிந்தால் அதையே பயன்படுத்தி தாக்க முயற்சிக்கும். மனிதர்களும் பல நேரங்களில் இதே போலத்தான் நடந்து கொள்கிறார்கள். ஒருவருக்கு பண பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் அதை யாரிடமோ பகிர்கிறார். சிலர் உண்மையாகவே உதவுகிறார்கள், ஆனால் சிலர் அதை மனதில் பதித்துக் கொள்வார்கள். நாளில் ஒரு வாக்குவாதம் வந்தால் அதையே குத்தி காட்டுவார்கள். ஒருவருக்கு குடும்பம் பிரச்சனை இருக்கிறது, அதை எல்லோரிடமும் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் ஆறுதல் கூறியவர்கள் கூட பின்னர் அந்த தகவலை வேறு இடங்களில் பேச ஆரம்பிக்கலாம். அதனால் தான் எல்லா உண்மைகளையும் எல்லோரிடமும் பகிர வேண்டாம் என்ற அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்கள் ஏன் பலவீனமான இடங்களை தாக்குகிறார்கள்? இதற்கு பின்னால் ஒரு மனத்துவ காரணம் இருக்கிறது. ஒரு மனிதன் நேர்மையான போட்டியில் வெல்ல முடியவில்லை என்றால் அவன் எளிதான வழியை தேடுவான். அந்த எளிதான வழிதான் உன் பலவீனம். உன்னை நேரடியாக வெல்ல முடியாத ஒருவன் உன் தன்னம்பிக்கையை தாக்க முயற்சிப்பான். உன் திறமையை வெல்ல முடியாத ஒருவன் உன் மன அமைதியை தாக்க முயற்சிப்பான். உன் உழைப்பை வெல்ல முடியாத ஒருவன் உன் உணர்ச்சிகளை தாக்க
தாக்க முயற்சிப்பான். ஏனென்றால் பலமான கோட்டையை உடைக்க முடியாவிட்டால் பலவீனமான கதவை தேடுவார்கள். அதனால்தான் சிலர் உன் கடந்த கால தோல்விகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவார்கள். சிலர் உன் குறைகளை மட்டுமே பேசுவார்கள். சிலர் உன் பயத்தை பயன்படுத்துவார்கள். அவர்கள் உன் பலத்தை தாக்கவில்லை, உன் பலவீனத்தை தாக்குகிறார்கள். ஏனென்றால் அது எளிது. உன் உணர்ச்சிகளை ஏன் எல்லாரிடமும் பகிரக்கூடாது? இன்றைய காலத்தில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். கோபம் வந்தால் உடனே சொல்லிவிடுகிறார்கள். வருத்தம் வந்தால் உடனே பகிர்ந்து விடுகிறார்கள். பயம் வந்தால் உடனே வெளிப்படுத்தி விடுகிறார்கள். அது சில நேரங்களில் நிம்மதியை கொடுக்கலாம். ஆனால் தவறான மனிதர்களிடம் பகிர்ந்தால் அது எதிர்காலத்தில் பிரச்சனையாக மாறலாம். நீ எதை பார்த்து பயப்படுகிறாய் என்று ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அவர் உன்னை காயப்படுத்த அந்த பயத்தை பயன்படுத்தலாம். நீ எதை பார்த்து அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறாய் என்று ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அவர் உன்னை தூண்ட அந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். நீ எதை இழக்க பயன்படுகிறாய் என்று தெரிந்துவிட்டால் அதையே வைத்து உன்னை பலவீனப்படுத்தலாம். இதனால் என்ன தெரிகிறது? உணர்ச்சிகளை மறைக்க வேண்டும், ஆனால் யாரிடம் பகிர்கிறோம் என்பதில் புத்திசாலித்தனம் வேண்டும். ரகசியங்களை ஏன் எல்லாரிடமும் சொல்லக்கூடாது? ஒரு ரகசியம் 2 பேருக்கு தெரிந்துவிட்டால் அது ரகசியமாக நீண்ட நாள் இருக்காது. இது வாழ்க்கையின் உண்மை. இன்று உன்னுடன் நெருக்கமாக இருப்பவர் நாளை அதே அளவு நெருக்கமாக இருப்பார்கள் என்று உறுதி இல்லை. உறவுகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீ சொன்ன வார்த்தைகள் திரும்ப வராது. அதனால்தான் புத்திசாலிகள் சில விஷயங்களை தங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், ஆனால் எல்லா உண்மையையும் சொல்லவும் மாட்டார்கள். அதுதான் அறிவு. இன்றைய சமூக வலைதள காலத்தில் இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனை உருவாகிவிட்டது. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் வெளியில் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சாப்பிடுகிறார்கள், எங்கே போகிறார்கள், எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், என்ன பிரச்சனை இருக்கிறது, யாருடன் சண்டை, எல்லாவற்றையும் பகிர்கிறார்கள். இது சில நேரங்களில் ஆபத்தில் முடியும். ஏனென்றால் உன்னை பற்றிய ஒவ்வொரு தகவலும் மற்றவர்களுக்கு ஒரு படம் உருவாக்குகிறது. இந்த படத்தை சிலர் உனக்கு எதிராக பயன்படுத்தலாம். அதனால் எல்லாவற்றையும் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சில வெற்றிகள் அமைதியாக இருக்கட்டும், சில கனவுகள் உன் மனதில் இருக்கட்டும், சில திட்டங்கள் நிறைவேறிய பிறகு வெளியே வரட்டும். உண்மையான மன வலிமை என்ன? மன வலிமை என்பது உன் உணர்ச்சிகளை அழித்து விடுவதல்ல, அவற்றை யாரிடம் எப்போது எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதுதான். நம்பிக்கையுரிய நண்பர், குடும்பத்தில் உறுப்பினர், வழிகாட்டி போன்றவர்களிடம் மனம் திறந்து பேசுவது நல்லது. ஆனால் உலகமே உன் தனிப்பட்ட வாழ்க்கையை அறிய வேண்டும் என்று நினைப்பது ஆபத்தானது. உன் பலவீனத்தை எல்லோரிடமும் காட்டாதே. ஏனென்றால் நல்லவர்கள் உனக்காக பிரார்த்திப்பார்கள், ஆனால் தவறானவர்கள் அதையே உனக்கு எதிராக ஆயுதமாக மாற்றுவார்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பாதுகாக்க முடியாவிட்டாலும் உன் மனதில் கதவை யாருக்கும் திறக்க வேண்டும் என்பதை மட்டும் புத்திசாலித்தனமாக தேர்வு செய். நினைவிற்கொள், உன் பலத்தை உலகம் பார்க்கட்டும். நம்பர் 4, உன் எதிரி மனதை புரிந்து கொள். பலர் எதிரியை வெல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது முதலில் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள், அவருடன் வாதம் செய்கிறார்கள், அவரை தவறாக நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். மனு தத்துவ உலகத்தில் ஒரு பெரிய விதி இருக்கிறது. நீ புரிந்து கொள்ளாத மனிதனை முழுமையாக வெல்ல முடியாது. ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள் சென்றவுடன் ஓட ஆரம்பிப்பதில்லை. முதலில் அவன் தடயங்களை பார்ப்பான். விலங்கு எங்கே செல்கிறது, எப்பொழுது வருகிறது, எதை விரும்புகிறது, எதை பார்த்து பயப்படுகிறது என்பதை கவனிப்பான். அதன் பிறகுதான் முடிவெடுப்பான். மனிதர்களுக்கும் இதே விதிதான். ஒருவன் உனக்கு எதிராக இருக்கிறான் என்றால் முதலில் அவனை எதிரியாக பார்க்காதே, ஒரு புதிராக பார். அவன் ஏன் இப்படி நடக்கிறான் என்று கவனி. அவன் என்ன நினைக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு மனிதனின் மனதை நேராக படிக்க முடியாது, ஆனால் அவனுடைய செயல்களை படிக்க முடியும். ஒருவன் எப்போதும் உன் வெற்றியை குறைத்து பேசுகிறான் என்றால் அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கலாம்? அவன் என்னை விட முன்னேறிவிடக் கூடாது, இவனுக்கு கிடைக்கும் கவனம் எனக்கு கிடைக்கவில்லை, இவனை மக்கள் அதிகமாக மதிக்கிறார்கள், இவை போன்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஒருவர் உன்னை பற்றி அடிக்கடி பேசுகிறார் என்றால் பெரும்பாலும் அவர் உன்னை பற்றி தான் அதிகமாக சிந்திக்கிறார் என்பதற்கான அறிகுறியாது. மனிதர்கள் முக்கியமில்லாத விஷயங்களை பற்றி தினமும் பேச மாட்டார்கள். அதனால் ஒருவரின் வார்த்தையை மட்டும் கேட்காதே, அவர் எதை அடிக்கடி பேசுகிறார் என்பதை கவனி. அதில்தான் அவரது மனம் தெரியும். அவன் என்ன விரும்புகிறான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசை இருக்கும். சிலர் பணத்தை விரும்புவார்கள், சிலர் அதிகாரத்தை விரும்புகிறார்கள், சிலர் புகழை விரும்புகிறார்கள், சிலர் அங்கீகாரத்தை விரும்புகிறார்கள், சிலர் மற்றவர்களை காயப்படுத்த விரும்புவார்கள். ஒருவர் எதை பற்றி அதிகமாக பேசுகிறார், எதற்காக அதிகமாக கோபப்படுகிறார், எதற்காக அதிகமாக முயற்சி செய்கிறார், இவற்றை கவனித்தால் அவர் என்ன விரும்புகிறார் என்பது புரியும். உதாரணமாக, ஒருவர் எல்லா இடங்களிலும் தன்னை பற்றி பேசுகிறார் என்றால் அவருக்கு கவனம் மற்றும் அங்கீகாரம் முக்கியமாக இருக்கலாம். ஒருவர் எப்பொழுதும் பணம் பற்றி பேசுகிறார் என்றால் அவருக்கு பாதுகாப்பு அல்லது செல்வம் முக்கியமாக இருக்கலாம். ஒருவர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்த முயற்சிக்கிறார் என்றால் அவருக்கு அதிகாரம் முக்கியமாக இருக்கலாம். ஒரு மனிதன் என்ன விரும்புகிறான் என்பதை தெரிந்து கொண்டால் அவன் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பான் என்பதை ஓரளவு கணிக்க முடியும். அவன் எதை பார்த்து பயப்படுகிறான், இதுதான் முக்கியமான பகுதி. ஒவ்வொரு மனிதனும் ஒரு மறைமுக பயம் இருக்கும். வெளியே தைரியமாக தெரியும், பலருக்கும் உள்ளே ஏதோ ஒரு பயம் இருக்கும். சிலர் தோல்வியை பார்த்து பயப்படுவார்கள், சிலர் அவமானத்தை பார்த்து பயப்படுவார்கள், சிலர் தங்களை யாரும் கவனிக்காமல் போய்விடுவார்களோ என்று பயப்படுவார்கள், சிலர் தங்களை நிலையை இழப்போமா என்று பயப்படுவார்கள். இந்த பயம் அவர்களின்
அவர்களின் நடத்தையில் வெளிப்படும். ஒருவர் எப்பொழுதும் மற்றவர்களை தாழ்த்தி பேசுகிறார் என்றால் அவர் உள்ளுக்குள் தன்னை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கலாம். ஒருவர் எப்பொழுதும் மற்றவர்களின் வளர்ச்சியை விமர்சிக்கிறார் என்றால் அவர் உள்ளுக்குள் ஒப்பீடு பயத்தில் இருக்கலாம். ஒருவர் உன் வெற்றியை பார்த்து அமைதி இழக்கிறார் என்றால் அவர் பயப்படுவது உன் வெற்றியையே அல்ல, அவர் பயப்படுவது தன் முக்கியத்துவம் குறைந்து விடுமோ என்பதைத்தான். உன்னை பார்த்து அவன் எதற்கு பயப்படுகிறான்? இது மிகவும் சுவாரஸ்யமான மனதத்துவம். பல நேரங்களில் மக்கள் உன்னை வெறுப்பது உன்னால் அவர்களுக்கு நேரடியாக எதுவும் தீங்கு ஏற்பட்டதால் அல்ல. நீ அவர்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கிறாய். நீ அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாய். நீ அவர்கள் இழந்த தைரியத்தை வைத்திருக்கலாம். நீ அவர்கள் கண்ட கனவு வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கலாம். அதனால் சிலர் உன் இருப்பையே விரும்ப மாட்டார்கள். உன் வெற்றியை பார்த்து பயப்படுபவர் உண்மையில் தன் தோல்வியைத்தான் பார்த்து பயப்படுகிறார். உன் தன்னம்பிக்கை பார்த்து பயப்படுபவர் தனது பாதுகாப்பின்மையைத்தான் பார்த்து பயப்படுகிறார். உன் வளர்ச்சியை பார்த்து பயப்படுபவர் தனது நிலை குறைந்து விடுமோ என்று பயப்படுகிறார். அதனால்தான் ஒரு புத்திசாலி மனிதன் ஏன் இவன் என்னை வெறுக்கிறான் என்று கேட்பதில்லை. என்னிடம் இருக்கும் எந்த விஷயம் அவனை அசௌகரியப்படுத்துகிறது என்று கேட்பான். அவர்களை புரிந்து கொள்ளும் ரகசியம். ஒருவரின் வார்த்தைகளை மட்டும் கவனிக்காதே. அவர் கோபப்படும் விஷயங்களை கவனி. அவர் பொறாமைப்படும் விஷயங்களை கவனி. அவர் மறைக்க முயற்சிக்கும் விஷயங்களை கவனி. அவர் தொடர்ந்து பேசும் விஷயங்களை கவனி. அவரது பயம், ஆசை, நோக்கம் ஆகியவை அங்கேதான் மறைந்திருக்கும். எதிரியை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் அவனை எதிரியாக பார்க்காதே, ஒரு மனிதனாக பார். அவன் ஆசையை புரிந்து கொள். அவன் பயத்தை புரிந்து கொள். அவன் மனதை புரிந்து கொள். ஏனென்றால் வாளை வெல்வது எளிது. ஆனால் மனதை புரிந்து கொண்டவன் போராடுவதற்கு முன்பே வெற்றியின் பாதையை அடைந்து விடுகிறான். சாணக்கியர் சொல்கிறார், எதிரி பலத்தை அறிந்தவன் புத்திசாலி, எதிரியின் மனதை அறிந்தவன் வெற்றியாளன். நம்பர் 5, நேரத்தை பாதுகாத்துக் கொள். இந்த உலகத்தில் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். நண்பர்களை இழந்தால் புதிய நண்பர்களை உருவாக்கலாம். தொழில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் தொடங்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இழந்தால் திரும்பி பெற முடியாது, அது நேரம். அதனால்தான் புத்திசாலிகள் பணத்தை விட நேரத்தை அதிகமாக பாதுகாக்கிறார்கள். பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக தங்களை வெறுப்பவர்களை பார்த்து கொண்டு ஓடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் முன்னேற வேண்டிய பாதையில் செல்லாமல் எதிரி காட்டும் பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எதிரியுடன் தினமும் போராடினால் என்ன நடக்கும்? ஒரு மனிதன் தினமும் உன்னை விமர்சிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் பேசுகிறான், நீ பதில் பேசுகிறாய். அவன் மீண்டும் பேசுகிறான், நீ மீண்டும் பதில் சொல்கிறாய். இப்படி சில நாட்கள் சென்றால் என்ன ஆகும்? உன் நேரம் வீணாகும், உன் மன ஆற்றல் குறையும், உன் கவனம் சிதறும், உன் இலக்கு பின்னால் தள்ளப்படும். ஆனால் எதிரி என்ன செய்கிறான்? அவன் உன் கவனத்தை வெற்றிகரமாக திருடி கொண்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய உண்மையான வெற்றி. பலர் நினைப்பது போல எதிரி உன்னை அடித்தாலோ திட்டினாலோ மட்டுமே வெற்றி பெறுவதில்லை. உன் கவனத்தை திருடி விட்டாலே அவன் பாதி வெற்றி பெற்று விட்டான். எதிரி உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? இதுதான் மிகவும் ஆபத்தான நிலை. காலை எழுந்தவுடன் அவனை நினைக்கிறாய், வேலை செய்யும் போது அவனை நினைக்கிறாய், இரவு தூங்கும் போது அவனை நினைக்கிறாய். அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன செய்தான்? அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கலாம்? இப்படியே சிந்திக்கிறாய். இப்பொழுது உண்மையில் உன் வாழ்க்கையை யார் நடத்துகிறார்கள்? நீயா? இல்லை, அவன்தான். ஏனென்றால் உன் நேரத்தையும் உன் சிந்தனையையும் உன் உணர்ச்சிகளையும் அவன் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான். ஒரு மனிதன் சிறையில் அடைப்பது மட்டும் அடிமைத்தனம் அல்ல, அவனை எப்போதும் ஒருவரை பற்றி சிந்திக்க வைப்பதும் ஒரு அடிமைத்தனம் தான். அதனால்தான் சிலர் தங்கள் எதிரிகளை வெல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தோற்று போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையின் மையத்தில் இலக்கு இல்லை, எதிரிதான் இருக்கிறான். நேரத்தை பாதுகாத்தால் என்ன நடக்கும்? ஒரு நாளில் அனைவருக்கும் 24 மணி நேரம். வெற்றி பெற்றவர்களுக்கும் அதே 24 மணி நேரம், தோல்வியடைந்தவர்களுக்கும் அதே 24 மணி நேரம். வித்தியாசம் என்ன? யார் அந்த நேரத்தை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். நீ உன் நேரத்தை பாதுகாக்க ஆரம்பித்தால் உன் சிந்தனை தெளிவாகும், உன் முடிவுகள் மேம்படும், உன் திறமைகள் வளரும், உன் வருமானம் அதிகரிக்கும், உன் தன்னம்பிக்கை உயரும், உன் வாழ்க்கை முன்னேறும். இவை அனைத்தும் மெதுவாக நடக்கும். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீ இருந்த இடத்திற்கு இப்போது இருக்கும் இடத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். உன் இலக்கின் மேல் கவனம் இருந்தால் கட்டுப்பாடு உன் கையில் இருக்கும். ஒரு கப்பல் கடலில் செல்கிறது, அதற்கு ஒரு திசை இருக்கிறது. அதனால் அலைகள் வந்தாலும் காற்று அடித்தாலும் அது இறுதியில் தன் இலக்கை அடைகின்றன. ஆனால் திசை இல்லாத ஒரு படகு அது எங்கே போகும்? காற்று எங்கு தள்ளுகிறதோ அங்கே போகும். பலரின் வாழ்க்கையும் இதே போலத்தான். இலக்கு இல்லாத மனிதனை மற்றவர்கள் கட்டுப்படுத்துவார்கள். இலக்கு உள்ள மனிதனை அவனுடைய கனவுகள் கட்டுப்படுத்தும். இதனால்தான் இலக்குகள் வைத்த மனிதன் சின்ன சின்ன பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவனுக்கு பெரிய நோக்கம் இருக்கும். அவன் நேரத்தை வீணடிக்க மாட்டான். அவன் தனது ஆற்றலை சரியான இடத்தில் பயன்படுத்துவான். உன் இலக்கின் மேல் கவனம் வைத்தால் எதிரி எவ்வளவு வீழ்வான். இங்கே ஒரு பெரிய மனதத்துவ ரகசியம் இருக்கிறது. எதிரிகள் பெரும்பாலும் 2 விஷயங்களை எதிர்பார்ப்பான். நீ அவனுடன் சண்டை போட வேண்டும், நீ அவனை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? அவனை மறந்து உன் வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஆரம்பிக்கிறாய். உன் திறமையை வளர்க்கிறாய், உன் தொழிலை வளர்க்கிறாய், உன் வருமானத்தை உயர்த்துகிறாய், உன் மதிப்பை அதிகரிக்கிறாய். இப்போது என்ன நடக்கும்? அவன் தினமும் உன்னை இழுக்க முயற்சிக்கிறான்.
நீ தினமும் மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறாய். ஒரு கட்டத்தில் அவன் உன்னை அடைய முடியாத உயரத்தில் நீ இருப்பாய். இதுதான் எதிரியின் உண்மையான தோல்வி. ஏனென்றால் அவன் நினைத்தது என்ன? அவனை நிறுத்த வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? நீ கொஞ்சம் வேகமாக முன்னேறிவிட்டாய். ஒரு மனிதன் உன்னை வெறுப்பது அவ்வளவு ஆபத்தானதல்ல. ஆனால் அவனை வெறுப்பதற்கு நீ உன் வாழ்க்கையை நிறுத்தி விடுவதுதான் ஆபத்து. ஒரு நிஜ வாழ்க்கையில் உண்மை வரலாற்றின் வெற்றி பெற்ற பெரும்பாலான மனிதர்களை பாருங்கள். அவர்களுக்கு எதிரிகள் இல்லையா? இருந்தார்கள். விமர்சனங்கள் இல்லையா? இருந்தன. அவமதிப்புகள் இல்லையா? இருந்தன. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்லவில்லை. ஒவ்வொரு சண்டையிலும் இறங்கவில்லை. ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் நேரம் செலவிடவில்லை. அவர்கள் தங்கள் இலக்கில் கவனம் செலுத்தினார்கள். அதனால்தான் உலகம் இன்று அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறது. எதிரியை வெல்ல சிறந்த வழி அவனுடன் தினமும் போராடுவது அல்ல, அவன் உன் நேரத்தை திருட விடாமல் இருப்பதுதான். ஏனென்றால் நேரத்தை பாதுகாக்கும் மனிதன் வாழ்க்கையை வெல்வான். நேரத்தை இழக்கும் மனிதன் வாதங்களை வென்றாலும் வாழ்க்கையில் தோற்று விடுவான். நினைவில் கொள், எதிரி உன்னை பற்றி சிந்திக்கட்டும், நீ உன் இலக்கை பற்றி சிந்தி. நம்பர் 6, மரியாதையுடன் எல்லைகளை அமை. பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் நல்ல மனிதராக இருக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியில் தங்களை மதிக்க மறந்து விடுகிறார்கள். ஒரு விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மனிதராக இருப்பதற்கும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மனிதராக இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பலர் இல்லை என்று சொல்ல பயப்படுகிறார்கள். யாராவது உதவி கேட்டால் உடனே ஒப்புக்கொள்கிறார்கள். யாராவது தவறாக நடந்து கொண்டாலும் அமைதியாக சகித்துக் கொள்வார்கள். யாராவது மரியாதை இல்லாமல் பேசினாலும் சும்மா இருப்பார்கள். ஏன்? இல்லை என்றால் என்னை தவறாக நினைப்பார்களோ, என்னை பிடிக்காமல் போய்விடுமோ, உறவு கெட்டுவிடுமோ என்ற பயம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லைகள் இல்லாத அன்புக்கு மதிப்புகள் குறையும். எல்லைகள் இல்லாத நல்ல மனதை மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். மரியாதையுடன் எல்லைகளை அமை என்றால் என்ன? எல்லை அமைப்பது என்றால் சண்டை போடுவது அல்ல, கோபப்படுவது அல்ல, மற்றவர்களை அவமானப்படுத்துவது அல்ல, உன்னை நீ மதிக்கும் விதத்தில் நடப்பதுதான். உதாரணமாக, ஒருவர் உன்னிடம் அடிக்கடி பணம் கடன் வாங்குகிறார், திரும்ப தருவதில்லை, மீண்டும் கேட்கிறார். இந்த சூழ்நிலையில் எல்லை அமைக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? அவர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவார். ஆனால் மரியாதையுடன் எல்லை அமைப்பது எப்படி? மன்னிக்கவும், இந்த முறை என்னால் உதவ முடியாது, அவ்வளவுதான். சண்டை இல்லை, கோபம் இல்லை, ஆனால் தெளிவான எல்லை இருக்கிறது. எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதே. இது வாழ்க்கையின் மிகப்பெரிய மனோதத்துவ பாடம். ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பிடித்த மனிதன் யார்? யாரும் இல்லை. எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு பிடிக்க மாட்டாய். எவ்வளவு உதவி செய்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்வார். எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் யாரோ ஒருவர் தவறாக புரிந்து கொள்வார். அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாரையும் மகிழ்விக்க போராட வேண்டும்? பலர் தங்கள் வாழ்க்கையை வாழ்வதில்லை, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் அணியும் உடை கூட அவர்களுக்கு விருப்பமல்ல. அவர்கள் எடுக்கும் முடிவு கூட அவர்களுடைய முடிவு அல்ல. அவர்கள் பேசும் வார்த்தைகள் கூட மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகத்தான். இப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும்? நாளடைவில் உன் உண்மையான தனித்தன்மையை இழந்து விடுவாய். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாய். ஏன் மக்கள் எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிக்கிறார்கள்? அவர்கள் அங்கீகாரத்தை தேடுகிறார்கள். மக்கள் தங்களை விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடி வாழும் மனிதன் தனது சுதந்திரத்தை இழக்கிறான். ஏனென்றால் அவன் முடிவுகளை அவன் எடுப்பதில்லை, மற்றவர்களின் கருத்துக்களில் எடுக்கிறான். இது சரியில்லை என்று அமைதியாகவும் உறுதியாகவும் சொல்ல கற்றுக்கொள். இதுதான் பலரால் செய்ய முடியாத விஷயம். சிலர் 2 வழிகளில் நடக்கிறார்கள். 1, அமைதியாக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார்கள். 2, ஒரு நாள் வெடித்து சண்டை போடுகிறார்கள். இரண்டுமே தவறு. புத்திசாலியான மனிதன் 3வது வழியை தேர்ந்தெடுக்கிறான். அது என்ன? அமைதியாகவும் உறுதியாகவும் பேசுவது. உதாரணமாக, ஒருவர் அடிக்கடி உன்னை அவமானப்படுத்துகிறார். நீ அமைதியாக இருந்தால் அவர் தொடர்வார். நீ சண்டை போட்டால் பிரச்சனை பெரிதாகும். அதற்கு பதிலாக இப்படி சொல்லலாம்: இந்த மாதிரி பேசுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை, அல்லது இந்த விஷயத்தில் நான் உடன்படவில்லை, அல்லது இதற்கு நான் சம்மதிக்க முடியாது. இந்த வார்த்தைகளில் கோபம் இல்லை, ஆனால் உறுதி இருக்கிறது. அதுதான் உண்மையான வலிமை. எல்லை இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் கதவு இல்லை என்று நினைத்துப்பார். யாரு வேண்டுமானாலும் உள்ளே வரலாம், யாரு வேண்டுமானாலும் வெளியே போகலாம். அந்த வீடு பாதுகாப்பாக இருக்குமா? இல்லை. அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் கதவு வேண்டும், எல்லை வேண்டும். யார் உன்னிடம் எப்படி பேசலாம், யார் எவ்வளவு தூரம் வரலாம், யார் உன் நேரத்தை பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு வரம்பு வேண்டும். இல்லை என்றால் மக்கள் உன் நல்ல மனதை மதிக்க மாட்டார்கள், பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். எதிரிகள் ஏன் எல்லை இல்லாத மனிதர்களை விரும்புகிறார்கள்? ஏனென்றால் அவர்களை கட்டுப்படுத்துவது எளிது. இல்லை என்று சொல்ல முடியாத மனிதனை பயன்படுத்துவது எளிது. எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிக்கும் மனிதனை இயக்குவது எளிது. குற்ற உணர்வை உருவாக்கினால் போதும், அவன் உடனே ஒப்புக்கொள்வான். அதனால் தான் மன வலிமை உள்ளவர்கள் தெளிவான எல்லைகளை வைத்திருப்பார்கள். மரியாதையுடன் எல்லை அமைக்கும் 5 உதாரணங்கள். நம்பர் 1, நேர எல்லை. இப்போது பேச முடியாது, பிறகு பேசலாம். நம்பர் 2, பண எல்லை. இந்த விஷயத்தில் என்னால் உதவ முடியாது. நம்பர் 3, மரியாதை எல்லை. இந்த மாதிரி பேசுவது எனக்கு ஏற்றதாக இல்லை. நம்பர் 4, வேலை எல்லை. என்னுடைய பொறுப்பு இவ்வளவுதான். நம்பர் 5, உறவு எல்லை. இந்த முடிவு என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இந்த வார்த்தைகள் கடுமையாக இல்லை, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தவை. எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்கும் மனிதன்
இறுதியில் தன்னையே இழந்து விடுகிறான். ஆனால் மரியாதையுடன் எல்லையை அமைக்கும் மனிதன் தனது நேரத்தையும் மன அமைதியையும் சுயமரியாதையையும் பாதுகாத்துக் கொள்கிறான். நினைவில் கொள், நல்ல மனிதனாக இரு, ஆனால் உன்னை யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தெளிவான எல்லைகளை வைத்திரு. ஏனென்றால் கதவு இல்லாத வீட்டில் பாதுகாப்பு இல்லை, எல்லை இல்லாத வாழ்க்கை மரியாதை இல்லை. நம்பர் 7, உன் முன்னேற்றத்தை ஆயுதமாக மாற்று. பலர் எதிரியை வெல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது முதலில் என்ன செய்கிறார்கள்? பதில் கொடுக்க நினைக்கிறார்கள், வாதம் செய்ய நினைக்கிறார்கள், பழி வாங்க நினைக்கிறார்கள். ஆனால் மன தத்துவ ரீதியாக பார்த்தால் இவை எதுவும் நீண்ட காலம் வெற்றியை தராது. ஏனென்றால் நீ எதிரியுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது உன் நோக்கமும் உன் நேரமும் சக்தியும் செலவாகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எதிரியை மிகவும் பாதிக்கும், அது உன் முன்னேற்றம். உன் முன்னேற்றத்தை ஆயுதமாக மாற்று. அப்படி என்றால் எப்படி ஆயுதமாக மாற்றுவது? ஆயுதம் என்றவுடன் பலருக்கு சண்டை நினைவுக்கு வரும். ஆனால் இங்கு ஆயுதம் என்பது உன் வளர்ச்சி, உன் அறிவு, உன் திறமை, உன் வருமானம், உன் மதிப்பு, உன் தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும் சக்தி தான். ஒருவன் உன்னை கீழே தள்ள முயற்சிக்கிறான், நீ அவனுடன் சண்டை போடாமல் உன் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கிறாய். 1 வருடம் கழித்து வளர்ந்து விட்டாய், அவன் அதே இடத்தில் நிற்கிறான். இப்போது யார் வென்றார்கள்? சண்டை போட்டவன் அல்ல, வளர்ச்சி அடைந்தவன் தான். உன்னை கீழே இழுக்க நினைத்தவர்கள் ஏன் உன் முன்னேற்றத்தை கண்டு பாதிக்கப்படுகிறார்கள்? அதற்கு பின்னால் ஒரு பெரிய மனோதத்துவம் இருக்கிறது. ஒருவர் உன்னை அவமதிக்கிறார் என்றால் அவரது மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கும், இவன் பெரிய அளவிற்கு போக மாட்டான், இவன் தோற்றுவிட்டான், இவன் என்னை விட உயர முடியாது என்று அவன் நினைக்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது? நீ தொடர்ந்து உழைக்கிறாய், தினமும் கற்றுக்கொள்கிறாய், சிறிது சிறிதாக முன்னேறுகிறாய். ஒரு நாள் அவர் திரும்பி பார்க்கும்போது நீ அவர் நினைத்ததை விட உயரமாக நிற்கிறாய். அந்த தருணம் அவருக்கு மிகவும் கடினமான தருணம். ஏன் தெரியுமா? அவன் உன்னை பற்றி வைத்திருக்கும் கணக்கு உடைந்து போய்விட்டது. ஒரு எளிய கணக்கு. ஒருவன் உன்னை தினமும் விமர்சிக்கிறான், நீ தினமும் 2 மணி நேரம் அவனை பற்றி சிந்திக்கிறாய். ஒரு மாதத்திற்கு 60 மணி நேரம், ஒரு வருடத்திற்கு 720 மணி நேரம். 720 மணி நேரம் என்றால் 30 நாட்களுக்கு சமம். அதாவது ஒரு முழு மாதத்தை நீ எதிரிக்காக செலவழித்து விட்டாய். இப்போது இன்னொரு கணக்கு பார்ப்போம். அதே 2 மணி நேரத்தை நீ ஒரு புதிய திறமையை கற்க பயன்படுத்தினால் ஒரு வருடத்தில் 720 மணி நேரம் பயிற்சி கிடைக்கும். 720 மணி நேரம் ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து திறமையான நிலைக்கு கொண்டு செல்லும். அதுதான் வித்தியாசம். எதிரியை நினைத்து செலவழித்த நேரம் இழப்பு, உன்னை வளர்க்க செலவழித்த நேரம் முதலீடு. சம்பாதிப்பு கணக்கு. ஒரு மனிதன் தினமும் 100 ரூபாய் சேமிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அது பெரிய தொகை போல தெரியாது. ஆனால் 100 × 30 3000 ரூபாய். 3000 ரூபாய் 12 மாதங்களுக்கு 36,000 ரூபாய். சிறிய தொகை பெரிய தொகையாக மாறுகிறது. முன்னேற்றமும் இப்படித்தான். தினமும் 1% வளர்ச்சி, ஒரு புத்தகத்தின் 10 பக்கங்கள், ஒரு புதிய திறமை, ஒரு புதிய வாடிக்கையாளர், ஒரு புதிய அனுபவம். இவை சிறிதாக தெரியும், ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு மக்கள் உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு வளர்ந்திருப்பாய். எதிரி எதிர்பார்ப்பது என்ன? நீ கோபப்பட வேண்டும், நீ சண்டை போட வேண்டும், நீ அவனை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உன் தொழிலை வளர்க்கிறாய், உன் அறிவை வளர்க்கிறாய், உன் வருமானத்தை வளர்க்கிறாய், உன் தொடர்புகளை வளர்க்கிறாய். அப்பொழுது எதிரி தோல்வியடைகிறான். ஏனென்றால் அவன் உன்னை நிறுத்த நினைத்தான், ஆனால் அவனே உன்னை வேகமாக முன்னேற வைத்து விட்டான். முன்னேற்றம் ஏன் மிகப்பெரிய பதிலடி? ஏனென்றால் வார்த்தைகள் மறந்துவிடும், வாதங்கள் மறந்துவிடும், சண்டைகள் மறந்துவிடும், ஆனால் வெற்றி மட்டும் மறக்கப்படாது. இன்று உன்னை கிண்டல் செய்த மனிதர்கள் கூட நாளை உன் வெற்றியை பார்த்து அமைதியாகி விடுவார்கள். அதனால்தான் சிலர் சொல்வார்கள், வெற்றி என்பது சிறந்த பழிவாங்கல் அல்ல, வெற்றி என்பது நீ பழிவாங்க வேண்டிய அவசியமே இல்லாத நிலை. சாணக்கியர் வாணியில் சொல்கிறேன். 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் தினமும் எதிரியுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான், மற்றொருவன் தினமும் தனது வாழ்க்கையை கட்டியெழுப்பினான். 5 வருடங்கள் கழித்து முதல் மனிதன் இன்னும் அதே சண்டையை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். 2வது மனிதன் புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். யார் வென்றார்கள்? சண்டை போட்டவன் அல்ல, வளர்ச்சியை தேர்ந்தெடுத்தவன் தான். இறுதியில் ஒரு கணக்கு சொல்கிறேன். எதிரி பிளஸ் கோபம் பிளஸ் வாதம் ஈக்குவல் டு நேரம் இழப்பு. நேரம் இழப்பு பிளஸ் கவனம் செதறல் ஈக்குவல் டு முன்னேற்ற தடை. ஆனால் நேரம் பிளஸ் ஒழுக்கம் பிளஸ் வளர்ச்சி ஈக்குவல் டு திறமை. திறமை பிளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு மதிப்பு. மதிப்பு பிளஸ் காலம் வெற்றி. வெற்றி பிளஸ் அமைதி எதிரியின் தோல்வி. எதிரியை வெல்ல நினைத்து நேரத்தை செலவிடாதே. அந்த நேரத்தை உன் வளர்ச்சிக்காக முதலீடு செய். ஏனென்றால் எதிரி உன்னை கீழே இழுக்க முயற்சிக்கும் போது நீ மேலே ஏறி கொண்டிருந்தால் ஒரு நாள் அவன் உன்னை எட்ட முடியாத உயரத்தில் காண்பாய். நினைவில் கொள், எதிரியை தோற்கடிக்கும் சக்தி உன் கைகளில் இல்லை, உன் தினசரி முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது. தினமும் 100 ரூபாய் சேமித்தால் பணக்காரனாகலாம். தினமும் 1% வளர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியாளனாகலாம். இறுதியில் நண்பர்களே, எதிரியை வெல்வது என்பது அவனை அழிப்பது அல்ல, அவனை விட உயரமாக வளர்வதுதான். அவன் உன்னை கோபப்படுத்த வந்தால் அமைதியாக இரு. அவன் எதிர்பார்க்கும் பதிலை கொடுக்காதே. அவன் உன் பலவீனத்தை தேடினால் அதை அவனுக்கு காட்டாதே. அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து
வைத்துக்கொள். உன் நேரத்தை பாதுகாத்துக்கொள். மரியாதையுடன் எல்லைகளை அமை. மிக முக்கியமாக உன் முன்னேற்றத்தை உன் ஆயுதமாக மாற்று. ஏனென்றால் எதிரி உன் பணத்தை திருடலாம், உன் பெயரை கெடுக்க முயற்சிக்கலாம், உன்னை பற்றி பொய் பேசலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவனால் தடுக்க முடியாது. அது உன் தொடர்ச்சியான வளர்ச்சி. நினைவில் கொள், எதிரி உன்னை வீழ்த்த முயற்சிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நீ உன்னை வளர்த்து கொண்டால் அந்த முயற்சியே அவனுடைய தோல்வியாக மாறிவிடும். இறுதியில் வெற்றி பெறுவது அதிகமாக சண்டை போட்டவன் அல்ல, தன்னைத்தானே வென்றவன். அதனால்தான் இனிமேல் உன் வாழ்க்கை யாராவது உன்னை கீழே இழுக்க முயற்சித்தால் அவர்களுடன் போராடாதே. உன் வாழ்க்கையை உயர்த்து, உன் மதிப்பை உயர்த்து, உன் அறிவை உயர்த்து, உன் வருமானத்தை உயர்த்து, உன் ஒழுக்கத்தை உயர்த்து. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது உன்னை வெறுத்தவர்கள் இன்னும் உன்னை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீ உன் கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஒரே ஒரு வரியில், எதிரியை வெல்ல நினைக்காதே, உன்னை வெல்ல முடியாத மனிதனாக மாறு. அப்போது எதிரி தோல்வி தானாகவே தொடங்கிவிடும். இது போன்ற அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோவை வச்சு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோவை பார்த்து அதாவது நல்ல தகவலை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேனா, இது எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நான் போடுறேன்.